இப்போ எப்படி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த சாமியாரும் வந்து சொல்லிட்டு போயிருவாரு, நீங்க வந்து இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா ஹீரோ என்ன பிளான் பண்ணுவாருன்னா, இதை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை வச்சு என்ன பண்ணுவாருன்னா, சாதம்லாம் வச்சதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகும்னா, அந்த கபோர்ட்லேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வரும். அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள ஏதோ ஒரு மந்திர சக்தி பூந்த மாதிரி இருக்கும். நேரா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோட ஃப்ரெண்டு ட்ரெஸ் மேல உட்காந்தவொடனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வசப்பட்ட மாதிரி இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, வீட்லயே வந்து சாதத்தை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா, எதுக்குடா எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கேட்பாங்க. டேய் நான் ஏன்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லுவாருன்னா, டேய் தயவு செஞ்சு உன் பீச்சாக்கைய வந்து மோந்து போயிரு அப்பதான் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஆமாண்டா நான் தான் சாப்பிட்டுருக்கேன். இப்ப என்னடா பண்ணுது, நான் சாப்பிடவே இல்லடா, ஆனா எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கும் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திரும்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகும்னா, இப்பதான் கதையே தெரியும் என்னன்னா, அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள ஏதோ ஒரு சக்தி பூந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அந்த எலுமிச்சம்பழம் திரும்பியே வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள பூந்திருக்கும். ஸோ இப்போ அதனால தான் வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு தான் வந்து அந்த வசியம் பண்ணும். இப்போ இதனால ஆகும்னா, பார்கவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை வந்து பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்றது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து பார்த்ததுக்கப்புறமா இப்போ தான் விஷயமே தெரியும், இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள தான் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொடனே அவனும் வந்துட்டு என்ன நான் சாப்பிடலனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணாருன்னா, ஹீரோ வந்து ஒரு டப்பாவில் போட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு தூரமாக இருக்கிற ஒரு இடத்துல தூக்கி போடுவார். ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் ஒரு வேலை பார்க்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ கூடயே திரும்பி ட்ராவல் பண்ணிட்டே போகும். வீட்டுக்குள்ள வந்து ஹீரோவோடய சேர்ந்து எலுமிச்சம்பழம் வந்தவொடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பயந்து போயிருப்பாங்க. இப்பதான் ஹீரோ வந்து பார்த்தா என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் குனிஞ்சு கீழே படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த எலுமிச்சம்பழம் வீட்டு நடுப்புலயே வந்து நிற்கும். ஐயோ என்ன எலுமிச்சம்பழம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு மறுபடியும் வந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறமா நேரா அந்த எலுமிச்சம்பழம் என்ன பொணத்து மேலேயே போய் உட்காந்த உடனே அந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எலுமிச்சம்பழம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, வீட்டுக்குள்ள வந்து பொணமே வந்து சாப்பிட்டு போனதை பார்த்த உடனே இவங்க யோசிப்பாங்க, ஆஹா பிரச்சனை பெருசா இருக்குடா, இதை போய் நம்ம மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்ட தான் போவாங்க. அந்த சாமியார் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் உங்களுக்கு ஒரு மந்திரிச்ச எள்ளு தரேன், இந்த எள்ள வந்து அந்த எலுமிச்சம்பழம் நடுப்புல வச்சீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நடுப்புல வச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கன் பீஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அது என்னன்னா சாப்பிடுறதுக்காக தான் இது பண்ணோம். அப்படி இது தெரிஞ்ச உடனே சரி இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஊருக்கு போனார் இல்லையா, அவருடைய மாமா ஒருத்தர் வந்திருப்பாரு. என்னன்னா அவர் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இங்கே தான் வச்சு பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர்கிட்ட ரொம்ப பணம் இல்லை அப்படிங்கிறனால செலவு பண்ண முடியல, ஸோ நீங்க தான் இங்க பாத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். இப்போ கட் பண்ணா அந்த மனநல பாதிக்கப்பட்ட பையன் என்ன பண்ணுவானா, அந்த எலுமிச்சம்பழத்தையே எடுத்து டக்குன்னு என்ன பண்ணுவானா ஜூஸ் போட்டு குடிச்சிருவான். இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்பதான் மெயின் ட்விஸ்டே ஆகும். என்ன எதுங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம விஷயம் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த படத்தோட ஃபுல் வீடியோ